ஆஸ்ட்ரோ டிவைன் நேயருக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதம் மிக முக்கியமாக அவருடைய தொழிலும் அவங்க செய்கிற வேலையும் எப்படி இருக்க போகுது? ஸோ கும்பராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா என் தொழிலை நான் இன்னும் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ அந்த வாய்ப்புகளை தேடி அந்த வாய்ப்புகள் வேறு யாருக்கும் போகும்போது அது ஒரு ஏக்கத்தோடய பார்த்துருப்பாங்க. அந்த ஏக்கங்கள் நிறைய இருக்கும் தொழில் வேலை சார்ந்த இடங்களில். அந்த ஏக்கங்கள்லாம் தீர்ற விதமாக இருக்க போகுது இந்த மாதம். அதே மாதிரி நிறையா போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க, தள்ளி போட்டிருப்பாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட கிளைண்ட்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் தள்ளி போட்டிருப்பாங்க. அதுவே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சஃபரிங்ஸை கொடுத்துட்ருக்கோம். நம்மளால் பண்ண முடியல, தள்ளி போடுறோம், ஆனால் அது ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு உணர்வுலேயே இருப்பாங்க, ஒரு கஷ்டத்துலேயே இருப்பாங்க. அந்த ஆங்ஸைட்டி ஏறி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். இதெல்லாம் தள்ளி போட்டாங்களோ போஸ்ட்போன் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எதிர்பார்த்த வேலைகள், எதிர்பார்த்த காரியங்களை முடிப்பாங்க. அண்ட் எதனா நினச்சி ஏக்கமாக பார்த்தாங்களோ அதெல்லாம் அவங்களோட கைக்கு சேரும். அந்த மாதிரியான ஒரு மாதமாக இது இருக்கும் அவங்களுக்கு. ஓகே மேடம், இவங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பண வரவு பொருளாதாரம் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ கும்பராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எதிர்பார்த்தது ஒன்று, கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். பட் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ப்ராஃபிட் வரும்னு நினச்சேன், நான் ஒரு சர்டன் அமௌண்ட் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன், ஒரு கடன் கேட்ட இடத்துல இவ்வளோ கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் கிடைக்கும், ஆனால் கம்மியாக கிடைக்கும். பட் அந்த கம்மியாக கிடைக்கிறத கூட என்னால் எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க, திறம்பட செயல்படுத்துவாங்க. ஸோ செலவு நிற்கும் போது அது வருமானத்துக்கான விஷயங்களையும் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த டுவல் ரோல் பண்ணுவாங்க. ஸோ டுவல் ரோல் பண்ணும் போது நஷ்டத்தையும் எனக்கு பார்க்க தெரியும், அட் த சேம் டைம் லாபத்தையும் உருவாக்கவும் தெரியும். ஸோ ஆனால் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மனதளவில் கொஞ்சம் பாதிப்புகள், நெருடல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அதை டேக்கிள் பண்ணி வெளியே வந்துட்டே இருப்பாங்க. இந்த ராசிக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ கும்பராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய பேர் இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பிரேக்காவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வருவாங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்னா அவங்களுக்கு ரொம்ப மனதளவில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். மேபி இந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மனதளவில் பாதிப்பு இருக்கும்னு பார்த்தோம், அது இங்கேருந்து வந்ததாக கூட இருக்கும். ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்கிட்டேருந்து வந்த பிரச்சனைகளை கூட அது ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போது எனக்கு ஒரு பாஸ் வேணும், எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், இல்லை முழுசாகவே நான் அதுலேருந்து வெளியே போனால் தான் நான் உருப்படுவேன் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து வெளியே போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு உருவாகும். ஸோ நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்புன்ற பேரில்
ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கும், கண்ட்ரோலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் கண்ட்ரோல்லேருந்துலாம் வெளியே வரேன், எனக்கு என் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் போதும், நான் ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உலகத்தை, அந்த மாதிரியான சில விஷயங்கள், அந்த ஒரு மனச்சிறைக்குள்ளே இருந்திருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. ஸோ அதற்கான சூழல் உருவாகும் போது அதை கரெக்டாக பிடிச்சி அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ராசிக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மேடம். ஸோ கும்பராசி இவங்களுக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதனால் ஏற்படக்கூடிய பண விரயமாக இருக்கட்டும், ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதனால் மெடிக்கேஷன் செலவுகள், அந்த பண விரயமாக இருக்கட்டும், மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க வந்து தீர்க்கணும், இதெல்லாம் வந்து அவங்க டேலி பண்ணணும், சரி செய்யணும்னா அதற்கு ஒரு விஷயம் இவங்க பண்ணணும் அப்படின்னு வருது. மோஸ்ட் ஆஃப் ஆல் அது நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து தான தர்மங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க தர்மம் பண்ணுறது இவங்களோட உயிரையே காக்கும். எப்படிப்பட்ட தர்மமாக இருக்கணும் மேடம் இது? கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் சார்ந்து, பொருள் சார்ந்து தர்மம் கொடுக்கலாம், சாப்பாடு கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், நம்ம அந்த டைமில் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம்னா கண்டிப்பாக கொடுக்கணுமா. நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் கொடுத்தா நான் உங்கள் நிலைமைக்கு வந்துடணும், நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் கொடுக்கணும். பட் உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் தாண்டி இருக்குது, இல்லை வந்து உங்களுடைய கமிட்மெண்ட் தாண்டி ஒன்று இருக்குது, உங்களால் கொடுக்க முடியுன்ற அந்த சூழல் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன வகையிலான ஒரு உதவிகளாக இருக்கட்டும், அதை கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதம் எந்த அளவுக்கு அதை பண்ணுறாங்களோ அப்போ இவங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஏற்படாது. சண்டை சச்சரவுலாம் இருந்தால் கூட அதெல்லாம் கிளியர் ஆகிடும், அந்த கர்ம வினை வந்து கிளியர் ஆகிடும். ஆனால் இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும், பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை, அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க மேடம். இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க, அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.